Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபுல் டே ஆஃப் குக்கிங் அண்ட் ஒரு பிஸி டே எங்கள் லைஃப்பில் வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. இங்கே யூகேல சம்மர் வந்து ஒரு 2 வீக்ஸாக பயங்கர ஹாட்டாக இருக்குது, பயங்கர ஹியூமிடாக இருக்குது. அண்ட் அப் டு 30 இல்லை 40 டிகிரிஸ் வரைக்குமே இந்த வாரம் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெதர் ஃபோர்காஸ்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஆக்சுவலாக இருக்குது. என்ன தான் நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ஏசி ஃபேன் அதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் இங்கே எந்த ரூம்லேயுமே மோஸ்ட்டாக இருக்காது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஹவுசஸில் வந்து ஃபேன் இருக்காது, ஏசி இருக்காது. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் இந்த ஒரு லாஸ்ட் 1 வீக்காகவே பயங்கர ஹாட்டாக இருக்கிறதால எங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் யூகே பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி என்ன குக் பண்ணுறோம் அண்ட் கொஞ்சம் வந்து ஷாப்பிங்கும் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அந்த ஷாப்பிங்கும் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து டேயை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மார்னிங் நம்மளோட டீ காஃபி எல்லாம் முடிச்சுட்டு இப்போது நாங்கள் வந்து ஒரு ஓட்ஸ் வெஜிடபிள் தோசை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த தோசைக்கு வந்து நம்ம நார்மலாக நம்மளோட வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணி ஒரு ஓட்ஸ் பவுடரோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஹெல்தி அண்ட் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். மார்னிங்கில் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, அதே மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணல, பட் ஆனால் யூஸ்வலாக நான் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி என்கிட்ட வீட்டில் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ, ஸோ கேப்சிகம் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து கேரட்ஸ் ஆட் பண்ணலாம். ப்ரொக்கோலி வந்து நல்லா துருவி கூட நீங்கள் போடலாம். அது நிறைய பேருக்கு ஆக்சுவலாக ப்ரொக்கோலி டேஸ்ட் வந்து இந்த ஓட்ஸ் தோசையோட பிடிக்காது, பட் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம பவுடர் பண்ண அந்த ஓட்ஸையும் இதில் ஆட் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் வாட்டரியாகவே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வைப்பேன். பிகாஸ் கொஞ்சம் ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காகிடும். அந்த ஓட்ஸ் வந்து வாட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கலக்கும் போது எக்ஸ்ட்ரா வாட்டரோட கொஞ்சம் தண்ணியாகவே கலந்து வச்சுப்பேன். ஸோ நம்மளுக்கு அதை வந்து நம்ம தோசையாக ஊற்றும் போது நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சியாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணி நம்ம வந்து மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஸோ இது வந்து ஒரு தோசை சாப்பிட்டா கூட வந்து நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்மளை ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம். பிகாஸ் ஓட்ஸில் அதிகமாக ஃபைபர் இருக்கிறதால நம்மளோட டைஜஸ்டிவ் ஆர்கனை வந்து அதை ஃபுல் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு தோசை 2 தோசை இருந்தால் கூட போதும். அண்ட் இது வெறுமாவே நீங்கள் சாப்பிடலாம். இதுக்கு தனியாக சட்னி அதெல்லாம் கூட தேவையில்லை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு கூட அதை சாப்பிடலாம். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ஸோ எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி இந்த ஓட்ஸ் தோசை தான். இது ஹெல்த்தி, அட் த சேம் டைம் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேட்டர் வந்து கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நான் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தோசை ஊற்றுவேன். அதே மாதிரி தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசை பேனை வந்து லைட்டாக நம்ம ஆயில் போட்டு நம்ம நல்லா ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் அது வந்து நல்லா உடையாமல் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி திருப்பி போடும் போது உடையக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து ஒரு கொஞ்சோண்டு பன்னீர் வச்சுருந்தோம், நைட் லெஃப்ட் ஓவர் பன்னீர். ஸோ அதை வச்சு நாங்கள் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போது கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் சும்மா கொஞ்சம் வெளில போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கோம். ஸோ நான் யூகேல நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. நானும் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து மெயினாக இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் தான் வந்து ரொம்ப போய் பார்ப்பேன். ஸோ ஒவ்வொரு கடையிலுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இப்போ யூகே வரீங்க அப்படின்னா என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப கம்பல்சரியாக என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக தோசைக்கல், ப்ரெஷர் குக்கர், அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மிக்ஸி, ஏன்னா சட்னி, இட்லி மாவு இது ரெண்டுமே நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து டிஷ்வாஷரில் போடக்கூடிய பாத்திரமாக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக வரீங்க, நீங்கள் ஒரு ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை ரூமில் இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி இடத்துல வந்து டிஷ்வாஷர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பாத்திரங்களும் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா இந்த கழுவுற வேலை கொஞ்சம் குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த சின்ன சின்ன கிண்ணம், பாத்திரம் அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். பட் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் பவுல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம், மிஸ் பண்ண ஐட்டம், கரண்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. மிஸ் பண்ண ஐட்டம் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல்
டிஷ்வாஷர் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் இன்றைக்கி வந்து மெயினாக வாங்க வந்திருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு இங்கே வந்து வீட்டில் டிஷ்வாஷர் இருக்கிறதால அதில் நாங்கள் போட்டு எங்களுக்கு ஒரு பாதி வேலை வந்து அதில் சேவ் ஆகும். ஸோ அதனால் அந்த விஷயத்துக்காகவும் வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்குமே ஆக்சுவலாக இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்ஸ்க்குமே வந்து இங்கே நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஆஸ்டா இப்போ இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. நான் இந்த வரைக்கும் விசிட் பண்ண எல்லா கடைகள்லேயும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆஸ்டா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. பட் ஆனால் இதை தாண்டி நிறைய இந்த கிச்சன் அப்ளையன்சஸ் தனியாக விற்கக்கூடிய இடங்களும் இருக்குது. இன்னும் க்ளோசர் டு லண்டன் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தமிழ் ஸ்டோர்ஸ் அதே மாதிரி ஸ்ரீலங்கன் கடைகள்லாம் இருக்கும் இந்த யூட்டென்சில்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மிக்ஸி, ஒரு ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரைண்டர், அதே மாதிரி ப்ரெஷர் குக்கர் இதெல்லாம் வந்து ரொம்ப மஸ்ட்டு. பிகாஸ் இதெல்லாம் வந்து இங்கே யூகேயில் பயங்கர காஸ்ட்லியாக நீங்கள் வாங்கணும். வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச பிராண்ட் வாங்க முடியாது, வெரைட்டி கம்மியாக இருக்கும். ஸோ எது கிடைக்குதோ அதை வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க இன்கேஸ் நீங்கள் யூகே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷன் வந்து இந்த மக்ஸ் செக்ஷன் தான். அந்த டீ மக்ஸ் அண்ட் பவுல் செக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 பென்ஸ் 60 பென்ஸ்லேருந்தே வந்து யூஸ்வலாக நீங்கள் மக்ஸ் வாங்கிக்கலாம் இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ கவலைப்படாமல் நீங்கள் வந்து டம்ளர் எடுத்துகிட்டு வரலனாலும் நீங்கள் மக்ஸ் வாங்கலாம். மக்ஸ்லேயும் நீங்கள் வந்து இந்த மைக்ரோவேவ் அண்ட் டிஷ்வாஷர் ஃப்ரெண்ட்லி இதை வாங்கினீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸாக வரவங்க, மெயினாக ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேர் அண்ட் அதர் எலக்ட்ரிக் என்ன சொல்கிறது பியூட்டி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இங்கே ரொம்ப காஸ்ட்லி தான். நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வந்து போடுற அந்த பிக் பில்லியன் டே இல்லைனா அமேசான் ப்ரைம் டேயில் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரைஸியாக இல்லைனாலும் நம்மளுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போதே வாங்கிடுங்க. ஏன்னா நான் பர்சனலாக அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் பிகாஸ் ஆஃப் பேகேஜ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இங்கே வந்து நான் அந்த ப்ரைஸஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவராக இருந்துச்சு, ரொம்ப ப்ரைஸியாக இருந்துச்சு. பட் பிராண்ட் வைஸ் தான் நீங்கள் வாங்கணும், இல்லை நான் யூகேலே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். நிறைய பேர் நினைக்கலாம் இந்த வோல்டேஜ் இஷ்யூ இருக்கும், நம்மளோட அந்த பின்ஸ்லாம் இங்கே வந்து நம்மளுக்கு செட் ஆகாது, ஸோ நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன்னா வெல் அண்ட் குட், நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் நீங்கள் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாலும் இப்போ மெயினாக அந்த மாதிரி கேர்லர்ஸு, ஸ்ட்ரைட்னர்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான். நீங்கள் ப்ளோ ட்ரை, ஹேர் ட்ரையர் வாங்குறதா இருந்தால் ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஒரு 6 பவுண்ட்ஸ் 7 பவுண்ட்ஸ்லேருந்து நிறைய இடங்களில் இருக்கும். பட் வந்து பிராண்ட் வைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸமையோ ஒரு ரெவ்லானோ வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ் பிடிக்கிறவங்களுக்கும் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வரும்போதே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அஃபோர்டபுளாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் டைம் இருக்கோ, எவ்வளோ தூரம் உங்களுக்கு பேகேஜ் அலோவன்ஸ் இருக்கோ அதை பார்த்து வாங்கி பேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாமே இங்கே ரொம்ப காஸ்ட்லி தான். பட் மேக்கப் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே மேக்கப் இருக்கும். ஸோ மெயினாக வந்து மேப்ளின் அவங்களோட ரிமில் லண்டன், அதே மாதிரி வந்து லாட்டி லண்டன், நிறைய பிராண்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் மேக்கப் பற்றி கவலைப்பட தேவையில்ல. பட் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற ஆஃபர்ஸ் வந்து இங்கே இருக்காது. எல்லாமே கிட்டத்தட்ட எம்ஆர்பி ரேட்டாக தான் இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தா நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ காய்கறிலாம் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ விலை இருக்குது அப்படின்னு. ஒரு தேங்காய் வந்து 75 ரூபா கிட்ட நம்ம வருது. ஸோ பட் அதனால் வந்து இந்த மாதிரி கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னா, நிறைய வெஜிடேரியன்ஸ் அண்ட் நான் வெஜிடேரியன்ஸுக்குமே வந்து பன்னீர் வந்து நிறைய இடங்களில் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து கிடைக்காது. ஸோ நான் ரொம்ப நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் தேடி கடைசியில் ஆஸ்டாவில் தான் வந்து பன்னீர்லாம் பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆஸ்டாவில் இருக்கிற அந்த சீஸ் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பன்னீர் இருக்குது. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் தேடி பார்த்தேன் எங்கே வந்து ஈஸியாக பன்னீர் வாங்கலான்னு. பட் நான் ஒரு வீடியோ கூட பார்க்கல. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். பட் ஆனாலும் நான் தேடினப்போ அது கிடைக்கல. ஸோ அதனால தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்தியன் ஸ்டோர்ஸில் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் மோஸ்ட்டாக இந்தியன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிக்காத ஒரு என்ன சொல்கிறது ஒரு பன்னீர் பிராண்டு. ப்ளஸ் வந்து அது ரொம்ப டேஸ்டியாக எங்களுக்கு தெரியல, ரொம்ப கட்டியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல்.
ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற அந்த பன்னீர் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் 500 கிராம்ஸாக இருக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் ஓகே, 2-3 பேக் வாங்கினா கூட நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஒரு 2-3 வெரைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன், 2-3 பிராண்ட்ஸோட வெரைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சாய்ஸ் இருக்கிறதுனால ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பன்னீர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் சாப்பிட்ற ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் இந்தியன் இந்த மாதிரி பேக்ட் ஐட்டம், சமோசாவா, அந்த ரெடிமேட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பேக்ட் ஐட்டம்ஸாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வேர்ல்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போர்டில் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் போய் பிக் பண்ணணும். இந்த மாதிரி பேக்ட் நான்ஸ் அண்ட் பேக்டு சப்பாத்தீஸு, பேக்ட் பராத்தாஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில இடங்களில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் ஆஸ்டா வாங்கினதை விட டெஸ்கோவில் வாங்கின அந்த பராத்தாஸ் அண்ட் நான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம வந்து இந்த இந்தியன் ஸ்டோர்ஸை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கேயே வந்து நம்மளுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும், நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய யூகே சூப்பர் மார்க்கெட்ஸில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர்ல்ட் ஃபுட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மெயினாக நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, எங்கே எது கிடைக்குது, அதாவது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பட் ஓவராலாக இந்த மாதிரி பெரிய எக்ஸ்ட்ரா டெஸ்கோ எக்ஸ்ட்ரா இல்லை பெரிய கடைகளில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட பெரிய ஷாப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பெரிய பேக்கெட்லேருந்து 1 கிலோ பேக்கெட்லேருந்து 100 கிராம் பேக்கெட்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம கவலைப்படாமல் அதை வாங்கிக்கலாம். இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் நம்ம நிறைய பேர் அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஒரு வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை தான். ஸோ இதில் வந்து ப்ரொக்கலி, கேரட்ஸு, மஷ்ரூம், அதே மாதிரி எல்லோ பெல் பெப்பர் போட்டிருக்கேன், வெங்காயம் தக்காளி போட்டு அப்படியே ஒரு ஸ்டர் ஃப்ரை கொடுத்துட்டு அதை வந்து நாங்கள் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கீரை. ஸோ நேற்று ஒரு காரக்குழம்பு வச்சோம். ஸோ அது வந்து எங்களுக்கு மிஞ்சி போயிடுச்சு. ஸோ அதோட மேட்ச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 3 பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ கீரை பொரியல் தான் வந்து நெக்ஸ்ட்டு. அந்த ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம எவ்வளோ தான் கீரை போட்டாலும் நம்மளுக்கு கீரை வந்து லாஸ்ட்டாக சுண்டி வந்துடும். ஸோ இப்போ நான் லைட்டாக வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கேன், ஃப்ரெஷ் கோகோனட் இல்லை. ஸோ இங்கே இந்த கடையில் வாங்கின அந்த கோகோனட் தான் போட்டிருக்கேன். இதுவுமே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர். ஸோ இந்த பன்னீரை வந்து நான் நேற்று நைட் ஆக்சுவலாக மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். இங்கே வந்து இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன், ஒரு ஹேட், அதே மாதிரி ஒரு வாட்டர் பால் கொடுத்து அனுப்பியே ஆகணும். ஏன்னா இந்த வெதர் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் போய் ரொம்ப அவுட்டோர்ஸில் வந்து விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலரே அனுப்பிட்டாங்க ஸ்கூல்லேருந்து. அண்ட் ஸ்கூலில் வந்து லஞ்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஐஸ் லாலிஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து கொஞ்சம் யோகாட்டாக இருக்கட்டும், அவங்கள ஃபுல்லாகவே ஹைட்ரேட்டடாக கொஞ்சம் கூலாக வச்சுக்கிறதுக்கு மாதிரி அவங்க வந்து ஃபுட்டும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் வந்து போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த வீக் ஃபுல்லாக சொல்லலை, ஒரு 2 வீக்ஸாகவே வந்து நீங்கள் கலர் ட்ரெஸ்ஸில், சம்மர் ட்ரெஸ்ஸில் வரலாம், நம்ம உங்களுக்கு வந்து எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்சஸ் வந்து இந்த வெதரில் வந்து இருக்கும்போது இந்த கண்ட்ரி வந்து என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஊரில் கிடையாது. பிகாஸ் நம்ம ரொம்ப ட்ராபிக்கலாகவே நம்ம ரொம்ப ஹியூமிட் கிளைமேட்லேயே வளர்ந்ததால நம்மளுக்கு மேபி ரொம்ப கோல்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கிறதால நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட லஞ்ச் பிளேட் வந்து இதுதான் இன்றைக்கி. ஸோ நேற்று வச்ச காரக்குழம்பு வித் பன்னீர் ஸ்டர் ஃப்ரை, அப்புறம் கீரை பொரியல், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தயிர். ஸோ இன்றைக்கி அந்த கிளைமேட்டுக்கும் இந்த தயிர் சாப்பிடும்போது பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ பார்க்கலாம், நீங்கள் ஒரு 3:30 நினைக்கிறேன், பயங்கரமாக இருந்துச்சு வெயில். ஆக்சுவலாக ஒரு 35 டிகிரிஸ் இருந்துச்சு இந்த டைமில்.
35 டிகிரிஸ் வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மெயினாக வந்து இந்தியாவில் வளர்ந்தவங்களுக்கு. பட் ஆனால் இங்கே அதுவும் இந்த வெதர் சேஞ்சுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹாட்டாகவும் ரொம்ப ஹியூமிடாகவும் இருந்துச்சு வீடு. ப்ளஸ் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃபேன் எதுவுமே இல்லை, அந்த ஹாட் ஏரை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு. ஸோ ரொம்பவே எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த சம்மர் டே. இன்றைக்கி மெயினாக ஸ்பெஷலாக வந்து ஹிஸ்ட்ரியிலே இதுதான் வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஹாட்டாக ஆனதே இல்லை, இவ்வளோ டிகிரிஸ் வந்து தொட்டதே இல்லை, ஹிஸ்ட்ரியிலே தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் யோகர்ட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இன்னையோட அந்த சம்மர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ ஈவினிங் நைட்டுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா தக்காளி சட்னி தான். இது ரொம்ப சிம்பிளான எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி தான். அதையும் தோசையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எங்களோட டேவை வந்து நாங்கள் இதோடு முடிக்கிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் வந்து என்னோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay tuned, take care and bye bye.